எங்ககிட்ட வந்துட்டே இருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க, அவங்க வந்து இந்த சர்வீஸ்க்காக இவ்வளவு தூரம் வராங்க. We wanted to make our service accessible. We wanted to make it easy for patients to avail our services. எங்களோட சர்வீசஸ்ல சொல்றது we little didn't come up அப்படியே ஒரு நைட்ல வரல. There were a lot of years of hard work from Dr. Shifa's end which led to இன்னைக்கு இந்த கிளினிக் மாதிரி ஓபன் பண்ணி வைக்க முடியும். ஸோ அப்படி வந்து என்னன்னா அவங்க she went and studied in Tufts, sleep specialist ஆயிட்டாங்க. She went to Australia, she did a tongue tie specialist ஆயிட்டாங்க. She did oral myology ஒரு கோர்ஸ் இருக்கு. அதோட ஒரே ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து IAOன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. அதுல இருந்து வந்து அவங்க படிச்சுட்டு she is tried giving her best to everybody here. ஆனா ஒரு டீமா அவங்க எப்படி எங்களை கிரியேட் பண்ணாங்க, நாங்க வந்து அதை லீட் பண்றோம். இவ்வளவு நாள் அவங்களோட விஷன் தான் நாங்க ஒரு இடத்துல ஒரு பேஷண்ட்காக சர்வீஸ் மாதிரி பண்ணோம். Currently available in Chennai as well. So Dr. Shifa Vanna, she's a pediatric dentist, she's an oral myologist, she's a tongue tie specialist, and she's a sleep specialist. Like to say a few words, ma'am? First of all, thank you. Do I just welcome? Thank you very much. It is not a normal launch. இது நார்மலா ஒரு கிளினிக் திறக்கிற லான்ச் இல்லை, இது ஒரு பெரிய மொமெண்டோட இனிஷியேஷன். நோய் தடுப்புங்கிறது வந்து இட் இஸ், அதுவும் எஸ்பெஷலி டென்டலில் வந்து இது எங்கேயுமே இல்லை. நம்ம கண்ட்ரி இன்னும் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் டிசீஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். We just eradicated polio. We're still fighting infections. We're still fighting third world diseases. And இந்த டைம்ல ஹோலிஸ்டிக் கேர் ப்ரிவென்ஷனுங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் ஒரு இனிஷியேஷன் எடுத்து மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் அந்த ரொம்ப நாள் ஆகும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சு கேன் வி கீப் குவைட், இந்த ஒரு சின்ன கொஷினோட ஆன்சர் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. இட்ஸ் நாட் அ ரெகுலர் கிளினிக், இட்ஸ் அ கிளினிக் தட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் லாட் ஆஃப் சில்ட்ரன் பில்ட் அ ஹெல்தி ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா. மோஸ்ட் ஆஃப் யூ இன்னைக்கு ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்ப்பீங்க டென்டிஸ்ட்னாலே பல்லு, சொத்தை, ட்ரில் அண்ட் ஃப்ரில் அப்படின்னு. அதையும் தாண்டி ஹோலிஸ்டிக் ஹெல்த், வாய் எப்படி உடம்போட ஒரு பாத்வேவாக இருக்குது, இந்த வாயினால குழந்தைங்களோட ஹெல்த் எப்படி இன்டர் கனெக்டடாக இருக்குது, அவங்களோட ஹார்ட்டோட ஹெல்த்து, பிரெயினோட ஹெல்த். I'll show you some videos. அப்போ உங்களுக்கு தெரியும் தட் வாய்ங்கிற ஒரு உறுப்பை வந்து நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிட்டா ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற காக்னேட்டிவ் ரிலேட்டட், பிரெயின் ரிலேட்டட், நியூரலாஜிக்கல் டிசீஸ் நிறையாவே ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துனா எவ்ரி பேரண்ட்ஸ் வில் வாண்ட் டு ஹெல்ப் தியர் சில்ட்ரன் நாட் டெவலப் திஸ். So I once again very warmly welcome all of you, and me and my team is here to answer all your questions. It's just not another brand or another clinic launch. It's a moment that we are creating, and this is going to help hundreds and thousands of children prevent a lot of disease in the future. Welcome. சொத்தப்பல் ப்ரிவெண்ட் பண்ணும், இது மட்டும் தான். இன்னைக்கு இப்போ என்னோட வேர்ல்ட் இஸ் அபவுட் குழந்தைங்களோட ஸ்லீப் எப்படி கரெக்ட் பண்ணணும், குழந்தைங்களுக்கு வந்துட்டு பல்லு எப்படி கிளிப்பு போடாமல் எக்ஸசைஸ்லேயே கொண்டு வரணும், பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்க்கிட்ட இருந்து குடிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த ஃபீல்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைக் பசில் இட் ஒரு அன்வைண்ட் ஆகி the field actually chose me than me choosing the field. It all started here. So குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு இது தெரியும், குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு இட்ஸ் காமன். பல்லு விழுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பல்லு வர்றது, ஸோ ஒரு பல் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பல்லு இருக்கும், பல்லு முன்ன பின்ன இருக்கிறது, கொஞ்சம் எத்தலா இருக்கு, கோணையா இருக்கிறது. இந்த மாதிரி பார்த்தோம்னா கண்ணு மூடிட்டு எல்லாரும் சொல்ற அட்வைஸ் என்னது, ஸோ இந்த எவல்யூஷன் அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரியலைசேஷன், இண்டஸ்ட்ரி நமக்கு நிறைய கொடுத்தாலும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் நடந்ததோ, செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது. அந்த ஃபார்முலாஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தாய்னால தாய்ப்பால் கொடுக்க முடியலன்னா வேற ஒரு தாய் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க தாய்ப்பால் கொடுக்கறது. பாட்டில்லாம் அப்போ கிடையாது. அப்போ அந்த நமக்கு இல்லை. ஸோ மேல் தாடைக்கு எக்ஸாக்டா மேலே தான் நம்ம மூக்கு இருக்கு. மூக்கு விரிவா இருந்ததுன்னா தான் சுவாசிக்க முடியும். இப்போ மேல் தாடை குறுகலா இருந்ததுன்னா மூக்கு ஆட்டோமேட்டிக்கா குறுகலாகுது. மூக்கு குறுகலாகும் போது we are induced to open our mouth. மூக்கு வந்து அடைச்சு இருக்குன்னா என்ன பண்ணுவோம், வாய் வழியா தான் மூச்சு விடுவோம் இல்லைங்களா. இப்போ வாய் வழியா மூச்சு விடும் போது என்ன ஆகும்னா நம்ம வாய்க்குள்ள ஒரு ஆர்கன் இருக்கு, அது ரொம்ப நெக்லெக்டடா இருக்கு, நாக்கு. டங்குக்குன்னு உலகத்துல ஸ்பெஷாலிட்டி கிடையவே கிடையாது. there is so much of specialty. இப்போ நம்ம டாக்டர்ஸ் எதிர்ப்பு சக்தி இருக்கும், that is they can actually have antiviral effects only with the
nose breathing. It's such a simple thing. 89 to 90% of children don't have the tongue up. And எதனால இந்த tongue up போக மாட்டேங்குதுன்னா it starts from bottle feeding. தாய்ப்பால் தாய்கிட்ட இருந்து குடிக்கிறது. இப்போ பம்ப் இருக்கு, நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பாலோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. இன்னும் தாய்ப்பால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாய்ப்பால் தாய்கிட்ட இருந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தாய்ப்பால் தாய்கிட்ட இருந்து பிரெஸ்ட்ல குடிச்சாங்க, அது ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ். நாக்கு மேல போகும், தாடையை விரிச்சு குடிப்போம், மூச்சு பயிற்சி வந்து மூக்கு வெளியே நடக்கும். இட்ஸ் அ வெரி நேச்சுரல் ப்ராசஸ். பட் இதே பாட்டில் இருந்து குடிச்சோன்னா நாக்கு கீழே தள்ளும். நாக்கு கீழே தள்ளினோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே இருக்கிற தாடை கொலாப்ஸ் ஆகும். மேலே இருக்கிற தாடை கொலாப்ஸ் ஆகும், பல்லு கோணலாகும், வாய் வழியா மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. வாயில ஃபில்டர்ஸ் கிடையாது. ரிப்பீட்டட் சைக்கிள் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜிஸ் அண்ட் ஸ்லீப் இஷ்யூஸ். ஸோ ஸ்லீப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? வாய் திறந்து தூங்குற குழந்தை டீப்பர் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்புக்கு போக மாட்டாங்க. ஸ்லீப் வந்து தூங்குறோம் எந்திரிக்கிறோம் இல்லை, நமக்கு எல்லாத்துக்கும் அவேர்னஸ் இருக்கு. 8 மணி நேரம் ஸ்லீப் வேணும். அந்த 8 மணி நேரம் குழந்தை எப்படி குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் எங்க டீமும் நாங்களும் சேர்ந்து ஸ்லீப் பாஸ்போர்ட்டுங்கிறது ஒன்று லாஸ்ட் மந்த் ஸ்லீப் அவேர்னஸ் வேர்ல்ட் ஸ்லீப் அவேர்னஸ் டேல வி லான்ச். இது நிறைய மதர்ஸ்க்கு போய் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டூயிங் திஸ் சிம்பிள் எக்ஸசைஸ் குழந்தைக்கு ஸ்லீப் ப்ராப்பரா இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி வாய் திறந்து தூங்கும்போது குழந்தைக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். போனப்பல் ஒன் ஆஃப் தி இஷ்யூஸ் தான். ஸோ என்னெல்லாம் இஷ்யூஸ் வரும்? கேவிட்டிஸ் வரலாம், தூக்கத்தில் இம்ப்ராப்பராக ஆக்டிவிட்டி, அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ், காக்னேட்டிவ் இஷ்யூஸ், குழந்தை சரியா தூங்க காலையில் இருந்துச்சுன்னா ஞாபகம் இருக்காது, மெமரி இருக்காது, புவர் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், ஈஸியாக வந்து அந்த குழந்தைய லேபிள் பண்ணிடுவாங்க, சோம்பேறி குழந்தை, நாட் ரியலி குட் அட் இட். ஆனால் இந்த குழந்தை அக்ரெசிவாக இருக்குது, இரிட்டபிளாக இருக்குது, இந்த குழந்தை நல்ல குவாலிட்டி ஸ்லீப் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்காது. இந்த மாதிரி நம்ம thousands and thousands of children ஹெல்ப் பண்ணியிருக்கோம் வித் சிம்பிள் எக்ஸசைஸ். 3 மாசத்துல அந்த குழந்தை டி கிரேட்ல இருந்து பி கிரேட்க்கு போவாங்க. ஸ்கூல்ல வந்து தலைவலி இருக்கு, ஸ்கூல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியாது, அந்த மாதிரி இருந்த குழந்தைங்கள ஹெல்ப் ஆயிருக்கு. பட் லிட்டரலி they came to us for straightening teeth. அவங்க என்கிட்ட வரும்போது பல்லு வந்து எக்ஸசைஸ்ல ஸ்ட்ரைட் பண்ணிடுறாங்க. intraoral scanner. Dentist கிட்ட போறீங்கன்னா அளவு எடுக்கிறதுக்கு வாய்க்குள்ள பேஸ்ட் எல்லாம் வச்சு இட்ஸ் நாட் a very nice process. பெரியவங்களுக்கே அது முடியாத ஒரு விஷயம் தான். இதே வந்து குழந்தைகளுக்கு பண்ணனும் எப்படி இருக்கும்? So this will be a very very easy way. நம்ம பல்லோட போட்டோஸ் எடுக்கலாம், எங்கெல்லாம் கேவிட்டிஸ் இருக்குன்னு வாய்க்குள்ள நோண்டாமலே நம்ம பார்க்க முடியும். So it's one of the most advanced technologies and we're happy to have it in our clinic. So children will have a very enhanced வந்து ஐம் ஷூர் ரிலேட் பண்ண முடியும்னு. கொஞ்சம் பல்லு வலி வந்தா 100 ரூபாய் கொடுத்து பல்லு பிடுங்கி விட்டுருவாங்க. அதுதான் வந்து எனக்கு இருக்கிற மெமரி. அண்ட் ஏதாவது மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு குழ அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து வாயில வச்சு அது கடிக்க சொல்லி. அண்ட் மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, என் பக்கத்தில் ஒரு தாத்தா இருப்பாங்க, ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க எல்லாரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஐயோ டென்டிஸ்ட் கிட்ட போகணுமா அப்படின்னு தான் இருக்கும். அதுக்காகவே ஒழுங்காக பல்லு தேய்ச்சணுன்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். பட் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் குழந்தைங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா ஒரு பயம் இருக்கும், ஐயோ இந்த விஷயத்துக்காக அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமான்னு. இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. நீங்கள் தனியாக ஒரு ப்ளே ஏரியா வச்சுருக்கீங்க. ஸோ குழந்தைங்க வந்து ஹைப்பராக இருக்காங்க, எங்கே ஓடுறாங்க அங்கே ஓடுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி திஸ் கியூட் திஸ் வி பாண்டா இஸ் வெரி வெரி அடாரபிள். எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குங்க. எனக்கு
என்னோட டாட்டருக்கு வந்து 21 months ஆகுது. I'm still breastfeeding her. So I'm very happy that somebody is acknowledging that and எல்லாம் அது இந்த வார்த்தை கேட்டாலே வந்து 2 வயசு ஆக போகுது இன்னும் நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்களான்னு சொல்லி அது எங்க கிளினிக்ல இருக்க மதர்ஸ் என்கரேஜ் தட் 4 வயசு 5 வயசு வரைக்கும் தே பிரஸ்ட் ஃபீட் அண்ட் இது ஒரு டாபு ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. எங்க டீம் எங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்க எங்களோட குழந்தைங்கலாம் கிட்டத்தட்ட 4 years 5 years நாள் தே பிரஸ்ட் ஃபீட் அண்ட் அதோட பெனிஃபிட் நம்ம பேசணும் இல்லைங்களா, எவ்வளோ விஷயம் தடுக்கலாம். ஸோ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஐம் வெரி ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வெப்சைட்டில் நான் படிச்சிருந்தேன், அதுலேயுமே நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது சிப்பர் பாட்டில்ஸ் இல்லை பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ். ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் லான்ச் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஹவ் மெட் யூ. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் இதை பற்றி சொல்லுவேன். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். சொல்லிட்டு எல்லா பழியும் அம்மா மேலே தான் போடுவாங்க. இப்போ நீங்கள் பேச தான் தெரியுது எல்லாத்துக்கும் பின்னாடி எவ்வளோ வேணும் விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குழந்தை தூங்கலையா, காலையில் தூங்க வைக்காத நைட் சரியாக தூங்கும், கொரட்டை விடுதா, என்ன சொல்லுவாங்க குரத்தைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், காலைக்கு ஃபுல்லாக விளையாடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒவ்வொன்றுத்துக்கு இது எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக சொல்லியே வளர்த்துட்டாங்க. இதெல்லாம் போய் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு என்னமோன்னு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னோ இது மீதி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இவங்க பேசினதை எப்படி பப்ளிக் கிட்ட கொடுக்க முடியுமோ அப்படி கொடுங்க. பிகாஸ் இது குழந்தைங்களோட அம்மாவோட சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ ரிக்வெஸ்டிங் யூ ஆல்.